Realty's Nature's Enclave, Coastal Heaven theme-based resort villa plots, ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. Nemathi Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு போதைப் பொருட்கள் ஏன் அதிகமான பேர் தமிழ்நாட்டில் அதிக அளவில் யூஸ் பண்ணுறாங்க, அதனுடைய விளைவுகள் என்னன்றதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஸ்மோக்கிங், சிகரெட்டு, மது எல்லாமே கூட போதைப் பொருட்கள் தான். ஆனால் அது ரொம்ப பழக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம அதை தீவிரமாக யாரும் எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் மது வாழ்க்கையவே நாசம் பண்ணி வேலைக்கு போகாமல் பல குழப்பங்களை ஏற்படுத்தி சீரழிந்த குடும்பங்கள் ஏராளமாக இருக்குது. மது போதை, அதுக்கு அடிக்ஷன் சென்டரில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத நம்ம நிறைய பார்க்குறோம். மது தான் உலகத்திலே அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய போதை மருந்து. சிகரெட், மது பழக்கம் உள்ளவர்களுக்கு வந்து மற்ற பொருட்களை யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அவங்க மற்ற பொருட்களையும் மற்ற போதைப் பொருட்களையும் யூஸ் பண்ணுவாங்க. மற்ற போதைப் பொருட்கள்னால் என்னென்ன? கொக்கைன், இந்த மார்ஜுவானா, LSD நிறைய இருக்குது. அபின், கஞ்சா ரொம்ப காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு போதை. இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதை தவிரவும் நிறைய ஆம்ஃபெட்டமைன், நிறைய மருந்துகள் இருக்குது. இதெல்லாம் உலகம் முழுவதுமே பரவலாக இது கிடைக்கிது. இப்போ தமிழகத்தில் ரொம்ப நிறைய இருக்குது. இந்தியா முழுவதுமே நிறைய கிடைக்கிது இந்த பொருட்கள். இதில் என்ன ஆபத்து இருக்குது அப்படின்னா ரொம்ப முக்கியம். இது யார் ஆரம்பிக்கிறாங்க, அதிகமாக யார் பயன்படுத்துகிறாங்கன்னா நம்ம நாட்டில் இந்த 20 அந்த வயதில் கல்லூரிக்கு போகிற வயதில் தான் இதை பயன்படுத்துகிறாங்க. இது என்ன ஆபத்தை உண்டு பண்ணும் அப்படின்னா, இதனுடைய நம்ம முன்மூளை ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த முன்பகுதி மூளை தான் அதிகமாக பாதிக்கப்படுது. அதில் தான் நம்ம பல்வேறு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறோம். அந்த மூளையில் இந்த போதை மருந்துகள் உட்கொள்ளும் போது ரொம்ப ரிஸ்க்கான விஷயங்களை செய்கிறதுக்கு, முடிவுகளை டக்குன்னு எடுத்து ரிஸ்க்கை செய்கிறதுல ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த போதையில் இவங்க இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். கார் டிரைவ் பண்ணுறாங்கன்னா பறக்கும் வேகத்தில் ஓட்டி போய் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போகிறது. அதே மாதிரி தேவையில்லாமல் போதை மருந்துகள் சாப்பிட்ட பிறகு தேவையில்லாத செக்ஸில் ஈடுபட்டு HIV போன்ற தொற்றுக்கள் வர்றது, ஆபத்தான செக்ஸ், அன்சேஃப் செக்ஸில் ஈடுபடுறது, அன்சேஃப் டிரைவிங், ஃபாஸ்ட் டிரைவிங்கில் போய் ஆக்சிடென்ட் ஆகி சாகிறது, இதெல்லாம் ரொம்ப அதிகம். ஏன் இவங்க எடுக்கிறாங்க? முதல்ல இந்த போதை மருந்துகளை ஏன் எடுக்கிறாங்க இளைஞர்கள்? ஒன்று முக்கியமான காரணம், அந்த குரூப்பில் அவங்க இணையறதுக்கு. எல்லாரும் மது குடிக்கிறாங்க, ஒருத்தன் குடிக்கலைன்னா எல்லாரும் சேர்ந்து அவன் வாயை திறந்து ஊற்றிக்கிட்டு இருப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, நீ எல்லாம் என்னடா ஆம்பளை. அந்த குரூப்பில் ஒருத்தனாக இருக்கணும்னா அவனை குடிக்கிறது தான் சரியானதுன்ற ஒரு பியர் ப்ரெஷர் இருக்கும். சிகரெட்டு, மதுக்கெல்லாம் இது ரொம்ப காமன். மது தனியாக ஒரு பையன் மதுவை வாங்கி முதல்ல ஆரம்பிக்கிறதுன்றது ரொம்ப அதிசயமான நிகழ்வு. அந்த குரூப்பில் மது எடுத்துக்கிட்டு இருக்கும்போது தான் இவங்க முதல் பழக்கம், முதல் மதுவும் முதல் சிகரெட்டும் ஃப்ரீயாக தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் பழகிட்ட பிறகு நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கும். அடுத்ததாக இதை மது அல்லது போதைப் பொருட்கள் சாப்பிடும்போது ஒரு சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறது, ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கிது, எக்ஸைட்மெண்ட் கிடைக்குதுன்னு ஆரம்பிப்பாங்க. அடுத்ததாக துக்கத்தை மறைக்கிறோம். அந்த காதல் தோல்வி, இல்லை பரீட்சையில் ஃபெயிலானது தோல்வி, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, பதட்டம், பல்வேறு விஷயங்களை மறக்கிறதுக்காக குடிக்கலாம் அல்லது போதை மருந்துகளை பயன்படுத்தலாம். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் அதிகமாக ஜெயிக்கிறது, வெறிகொண்டு ஜெயிக்கிறதுக்கு ஆம்ஃபெட்டமைன் போன்ற மருந்துகள் எக்ஸாமில் தூக்கம் வராமல் முழிச்சு படிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. பின்னால் அது போதையாக மாறிடும். புதிய விஷயங்களை செஞ்சு பார்க்கலாம். இது எல்லாரும் போதை, கஞ்சா அடிக்கிறான், நம்மளும் அடித்து பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம், பண்ணி பார்ப்போமே ஒரு நாள் அப்படின்னு பண்ணுறது, ட்ரையிங் நியூ திங்ஸ், இதெல்லாம் தான் புதிதாக ஒருத்தர் போதை பழக்கத்துக்குள்ளே நுழையிறதுக்கு காரணம். நுழைஞ்ச பிறகு அதிலேருந்து வெளியே வர்றது கிட்டத்தட்ட சாத்தியமில்லாத ஒரு விஷயமாக மாறிடும். யாருக்கு இந்த வாய்ப்புகள் அதிகம்? இந்த போதை வாய்ப்பு யாருக்கு ரொம்ப அதிகம்? எல்லாரும் ஆகிடுவாங்களா? அப்படி இல்லை. ஒன்று மன அழுத்தம் உள்ள வாழ்க்கை சூழல். யாராவது இறந்து போயிட்டாங்க, பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டோம், காதல் தோல்வி, இப்படி ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஈவெண்ட், அம்மா அப்பா யாராவது இறந்து போயிட்டாங்க, ஆக்சிடென்ட் ஆகிட்டோம், ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஈவெண்ட் நடக்கிறவங்க இந்த மாதிரி உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதே மாதிரி பெற்றோர்களுடைய கண்காணிப்பு, ஒரு நெருக்கம் இல்லாமல் இருக்கிறவங்க, தனியாக ஹாஸ்டலில் தங்கியிருக்கிற பசங்க, அப்பா அம்மா நிறைய சம்பாதிக்கிறாங்க, எந்த கண்ட்ரோலும் இல்லை, பணம் ஈஸியாக கிடைக்குது, கெட்ட நண்பர்களும் கிடைச்சிருவாங்க அதோட இந்த வேண்டாத எல்லா விஷயங்களும் வந்துடும். மூன்றாவதாக போதை மருந்து, மது அருந்தக்கூடிய நண்பர்களை உங்களுக்கு இருந்தாலே நீங்களும் அதுக்குள்ளே வந்துடுவீங்க. உங்கள் நண்பர்கள்
5 பேர் நெருக்கமான நண்பர்கள் யாரோ அதில் ஒருத்தராக நீங்கள் மாறிடுவீங்க. அதனால் நண்பர்களை சூஸ் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். நல்ல உங்களை விட மேம்பட்ட முன்னேற்ற சிந்தனை உள்ள நல்ல உணர்வுள்ள மனிதர்களோடு பழகும்போது நமக்கும் அந்த மாதிரி எண்ணங்கள் வரும். போதை பழக்கம் உள்ளவங்க, மருந்து இல்லை ஆல்கஹால் அருந்தக்கூடிய நண்பர்களோடு சேர்ந்து அந்த மாதிரி தான் வரும். பெண்கள் ரொம்ப சுற்றிக்கிட்டு இருக்கிற நண்பர்களை பார்த்தீங்கன்னா அந்த பழக்கங்கள் அதிகமாக வரும். உங்கள் நண்பர்கள் யார் என்று நீ சொல், உன்னை நீ யார் என்று சொல்கிறேன்னுவாங்க. அந்தளவுக்கு நண்பர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு. இது என்ன அறிகுறி இருக்கும் போதை மருந்து சாப்பிட்றவங்களுக்கு? இவங்க பெரும்பாலும் முன்ன மாதிரி கலகலப்பாக குடும்பத்தோடு இருக்க மாட்டாங்க. தனியாக போய் ரூமை பூட்டிக்கிட்டு இருப்பாங்க. பெரும்பாலும் தனியாக இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப வேகமாக மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் அடுத்த இன்னொரு ஃப்ரெண்டு, பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ இருக்க மாட்டாங்க, மாறிக்கொண்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸு. எதுலேயுமே ஆர்வம் இருக்காது. எந்த தொழிலில், எந்த படிப்பில், என்ன பண்ணாலும் அதில் ஒரு ஆர்வம் இல்லாமல், கவலையே இல்லாமல் இருப்பாங்க. அதை அந்த துறையில் நல்லா வரணும், மேம்படுத்தணும். வியாபாரம்னா அதில் நல்லா பண்ணணும், படிப்புன்னா அதில் நல்லா வரணும். இந்த மாதிரியான எந்தவித ஆர்வமும் இல்லாமல் இருக்கிறத பார்க்க முடியும். கேர் எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க உடலை அவங்க பராமரிக்க மாட்டாங்க. நல்லா சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணி ஆரோக்கியமாக உடலை வச்சுக்கணுன்ற எண்ணம் போயிடும். அழுக்காக மோசமான உடைகளை உடுத்திக்கிட்டு நேரத்துக்கு சாப்பிடாம போதைப் பொருட்களை உட்கொண்டு நம்ம பார்க்குறோம். நம்ம ஊர்களெல்லாம் சாக்கடைகளில் கிடப்பாங்க. மது அருந்திட்டு ரோட்டு ஓரங்களில் கிடக்கிறவங்க, சாக்கடையில் கிடக்கிறவங்கெல்லாம் பார்க்குறோம். தண்ணிலேயே மறந்து சாக்கடைக்குள்ளே தலைகளாக கிடக்கிறவங்கெல்லாம் பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரியான தன்மேல் உள்ள அக்கறை இல்லாத போக்கு பார்க்க முடியும். வீட்லேயும் சுத்தம் இல்லாமல் ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிடாமல் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி எப்போதும் கோபமாக இருக்கிறது, எல்லார் மேலேயும் கோபப்படுறது, எல்லாருடைய நெருக்கமாக அன்பான உறவு இல்லாமல் இருக்கிறது, பர்சனலாகவும் அப்படி இருக்கிறது, உறவுகளில் ரிலேஷன்ஷிப்லையும் மோசமாக இருக்கிறது. தன்மையிலே அவங்களுக்கு மரியாதையும் இருக்காது, தன்னையும் பராமரிக்க மாட்டாங்க, உறவுகளையும் பராமரிக்க மாட்டாங்க. மூட் ஸ்விங் இருக்கும். கடுமையான கோபம், வெறுப்பு, சண்டை அதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடையும் சண்டை போட்டு பிரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. காதல் பண்ணால் காதலியோட சண்டை போட்டு பிரிஞ்சிருவாங்க. ஃபேமிலியோட பெரிய சண்டைகள் போய்கிட்டே இருக்கும், சின்ன சின்ன விஷயங்களுக்கும். இது எல்லாமே ஒரு முக்கியமான விஷயம். பொய் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. பெற்றோர்கள் கண்டுபிடிச்சிட முடியும். அந்த அளவுக்கு பொய்யை மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. எங்கே போனீங்கன்னா ஏதாவது ஒன்று பொய்யை சொல்கிறது. அடுத்து முக்கியமான ஆபத்தான விஷயம்னா திருடுறது. ஏன்னா ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு போதை மருந்துக்கு பணம் இருக்காது. வீட்டில் இருக்க பொருட்களை திருடுறது, நகைகளை திருடுறது, வீட்டில் திடீர்னு விலை உயர்ந்த பொருட்கள் காணாமல் போகிறத பார்க்க முடியும். இது ஒரு முக்கியமான விஷயம், பொருட்களை திருடுறது அப்படின்றது. அதே மாதிரி ஞாபக மறதி ஒரு பெரிய பிரச்சனை. ஞாபக மறதி, பேச்சில் குளறது, எதுலேயும் கவனம் செலுத்தி எந்த வேலையும் செய்ய முடியலை, எதுலேயும் வேலைகளை முடிக்க முடியாது, கான்சன்ட்ரேஷன் இருக்காது. இது எல்லாமே நாம் பார்க்க முடியும். எப்படி இதை சரி செய்வது, இந்த பிரச்சனைகளை எப்படி சரி செய்வது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 4-5 விஷயங்களை பெற்றோர்கள் கவனிக்கணும். இன்றைக்கி தமிழகத்தில் இளம் பிள்ளைகள், ஆபத்தான விஷயம் என்னென்னா ஸ்கூல் போகக்கூடிய பிள்ளைகளும் இந்த மாதிரி போதை பழக்கங்களுக்கு ஆளாகிறாங்கன்னு ரொம்ப நிறைய நியூஸ் வருது. ஒரு 10, 11, 12 படிக்கக்கூடிய ஸ்கூல் பாய்ஸ், கேர்ள்ஸும் இதில் பண்ணுறாங்க. பெண்களும் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க இந்த கஞ்சா போன்ற பொருட்கள். ஆல்கஹால் யூஸ் பண்ணுறது இப்போது அது ஒரு விஷயமே இல்லை. ஆல்கஹால் இல்லாத சினிமா படமே கிடையாது. கதாநாயகர்கள் எல்லாரும் ஆல்கஹால் யூஸ் பண்ணுறாங்க. ஆல்கஹால் சாப்பிட்றது, யாராவது செத்து போனாலும் ஆல்கஹால் சாப்பிட்றாங்க, கல்யாணம் வச்சாலும் ஆல்கஹால் சாப்பிட்றாங்க, பிறந்த நாள் வந்தாலும் ஆல்கஹால், பார்ட்டி வச்சு எல்லாத்துலேயும் ஆல்கஹால். இப்போ ஆல்கஹால் ஒரு சோஷியல் ட்ரிங்காக மாறிடுச்சு. இப்போ அந்தளவுக்கு அது ஒரு போதை வஸ்து ரொம்ப காமனான ஒரு விஷயமாக, சாதாரணமான ஒரு விஷயமாக மாறிட்டதை பார்க்க முடியும். அப்போது இதை எப்படி நம்ம படிக்கிற குழந்தைகள், இளம் பிள்ளைகள் பாதிக்காமல் எப்படி தடுக்கிறது? நம்ம அந்த இளம் பிள்ளைகளோட மனம் விட்டு நெருக்கமாக பேசணும். ரெகுலராக நீங்கள் அவங்களோட பேசிக்கிட்டே இருக்கணும். அந்நியப்பட்டு போகக்கூடாது. பல நேரங்களில் பெற்றோர் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. 2 பேர் ரொம்ப வேலைக்கு போவாங்க, 2 பேர் லேட் நைட் வரைக்கும் வேலைக்கு செய்வாங்க, மற்றும் அந்நியப்பட்டு போயிடுவாங்க குழந்தைகள்கிட்ட இருந்து. அது ஆகவே கூடாது. அதே மாதிரி குழந்தைகளுடைய பிஹேவியர் மோசமாக இருந்தால் அதை கவனம் செலுத்துங்க. குழந்தைகளை குற்றம் சாட்டாதீங்க. அவங்க பிஹேவியர் தவறு அப்படின்றத பேசுங்க. அவங்க தவறானவங்க அப்படின்னு கோவித்து கொண்டு அப்படி பேசினாலே அவங்க வெறுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நம்ம பிரித்து பார்க்கணும். குழந்தைகள் அவங்க நல்லவங்களாக தான் இருந்தாங்க, இப்போ அவங்க பிஹேவியர் மாறி இருக்குது. அதைத்தான் நம்ம பேசணும். நீயே மோசம், உருப்படாதவன், அந்த மாதிரி பேசக்கூடாது. 3ஆவதாக நேரம் ஒதுக்குங்க. நம்ம திருமணத்திலே சொல்கிறோம், கணவனும் மனைவியும் 15 மணி நேரம் ஒரு வாரத்துக்கு
நேரம் ஒதுக்கி ஒன்றா இருக்கணும். அப்போ தான் திருமண உறவே ஒழுங்காக இருக்கும். இந்த வளரும் பிள்ளைகள் இவங்க வந்து ஒரு இளம் குழந்தையாக இருந்து, ஒரு சின்ன குழந்தையாக இருந்து திடீர்னு அடல்ட்டாக மாறுறாங்க. குழந்தையா 10-12வது வயது வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, குழந்தையாக இருக்கிறாங்க. திடீர்னு அடல்ட்டாக இவங்க மாறுறாங்க. இந்த இடைப்பட்ட காலத்தான் ரொம்ப தடுமாற்றம் உள்ள பகுதி. அடல்ட்டுக்குள்ளே எல்லா விஷயங்களையும் செஞ்சு பார்க்க ஆர்வம் இருக்கும் இவங்ககிட்ட. அப்போது இவங்களோட நிறைய நேரம் செலுத்தி நாம் வழிகாட்டணும். பெற்றோர்கள் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது. 4வதாக, ஓரளவுக்கு கைமீறி போச்சு, பிரச்சனை சிக்கலாயிடுச்சுன்னா நீங்களே கையாண்டு எப்படியும் சரி பண்ணிடலாம் நம்பாதீங்க. இதற்கான மருத்துவர்கள் இருக்காங்க, ப்ரொஃபஷனல் ஹெல்ப், மருத்துவமனைகள், இதற்கான பல்வேறு அமைப்புகள் இருக்குது. அவங்களுடைய உதவியை நாடி அவங்க கைடன்ஸ் பண்ணி நடந்துக்கங்க. போதை பழக்கம் என்பது ரொம்ப ஆபத்தானது. தற்கொலை, கொலை, ஆக்சிடெண்ட்டு, HIV தொற்று, பல்வேறு பிரச்சனைகளோடு தொடர்புடையது. அதனால் பெற்றோர்கள் நம்ம பிள்ளை எப்படியும் சரி திருத்திடலான்னு நம்பிக்கிட்டு நாட்களை கடத்தாதீங்க. ப்ரொஃபஷனல் ஹெல்ப் போய் இந்த பிரச்சனையிலேருந்து அவங்கள வெளியே கொண்டு வர்றது ரொம்ப முக்கியம். அப்பாக்கள் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க பிஸ்னஸில். சார்லஸ், இப்போது பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ், அவருடைய 2வது மகன் இந்த மாதிரி போதை பழக்கத்துக்குள்ளே வந்து பத்திரிகைகள் எல்லாம் பெருசாக வந்தது. அப்புறம் அவருக்கு சிகிச்சைகள்லாம் கொடுக்கப்பட்டது. அதெல்லாம் பத்திரிகைகளில் நிறைய வந்தது. ஏன்னா அவங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. அரசர் குடும்பம், அவர் பெரிய சார்லஸால் எல்லா குழந்தைகளை ரொம்ப நெருக்கமாக வச்சுக்க முடியாது. ஒரு கட்டத்தில் குழந்தைகள் அடலசென்ட்டாக மாறிக்கிட்டு இருக்கும்போது தேவையில்லாத பணம் எக்கச்சக்கமாக கையில் இருக்கும், தேவையில்லாத நட்பு, கூடா நட்பு, அதன் மூலமாக போதை பழக்கங்கள். அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா ப்ரொஃபஷனல் ஹெல்ப் போயிட்டு, அடிக்ஷன் போயிட்டு அந்த அடிக்ஷன்லேருந்து அந்த குழந்தைகளை வெளியே கொண்டு வந்தாங்க. அதனால் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய கண்காணிப்பு குழந்தையின் மீது இருக்கணும் எப்போதும். 2வது, பிரச்சனைகள் அதிகமாச்சுன்னா ப்ரொஃபஷனல் ஹெல்ப்புக்கு கண்டிப்பாக போகணும். நீங்களே சரியாயிடும்னு தொடர்ச்சியாக ஏமாந்துக்கிட்டு இருக்க வேண்டாம். இதுதான் நம்ம இன்றைக்கி முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். யாருக்கு வேணுமானாலும் இந்த பிரச்சனை வரலாம். நம்ம குழந்தைகளுக்கு வராதுன்னு நம்ம நம்பிக்கிட்டு இருப்போம். ஏன்னா நம்ம கண்ணு முன்னால் வளர்ந்தவங்க, அப்படியெல்லாம் தப்பு பண்ணிட மாட்டாங்க நம்புவோம். 2வது, குழந்தைகள் நாளைக்கு ஏதாவது இந்த தவறுகள் பண்ணி சிக்கலில் மாட்டிட்டாங்க, ஆல்கஹால் சாப்பிட்டு வண்டி ஓட்டி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அவர்களை தண்டனை அனுபவிக்க விடுங்க. ஒரு தடவை தண்டனை அனுபவிச்சுட்டு வந்தாங்கன்னா கவனமாக இருப்பாங்க. தவறுகள் பண்ணாங்கன்னா தவறுக்கான தண்டனை அவங்கள அனுபவிக்க விடுங்க. நீங்கள் மூடி மறைச்சி அவங்கள ஏமாற்றி காப்பாற்றினீங்கன்னா நாளைக்கு இந்த தவறுகளை இன்னும் அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மிகப்பெரிய குற்றவாளிகளாக மாறவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் தவறுகள் பண்ணால் அவர்களை தண்டனை அனுபவிக்க விடுங்க. தண்டனை அனுபவிச்சாங்கன்னா தான் அடுத்த அந்த தவறுகளை மேலும் பண்ணாமல் திருந்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திருந்துறதுக்கான ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பையும் நாம் கண்டிப்பாக கொடுக்கணும். வணக்கம்.